சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையா? ஆனா புதுசா பிராண்ட் உருவாக்க பயமா? மார்க்கெட்டிங் தெரியாதா? கஸ்டமர்ஸ் எப்படி வருவாங்கன்னு குழப்பமா? அப்படின்னா பிரான்சைஸ் பிசினஸ் தான் ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. ஏன்னா பிராண்ட் ரெடி, ப்ராடக்ட்ஸ் ரெடி, ட்ரைனிங் ரெடி, கஸ்டமர்ஸ் கூட அந்த பிராண்டை ஏற்கனவே தெரிஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோல 50,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரை இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய 14 பிரான்சைஸ் பிசினஸ் ஐடியாஸ பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க, உங்களுக்கு ஏற்ற பிசினஸ் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட், பிரான்சைஸ் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய கம்பெனியோட பிராண்ட் பெயரை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீஸ நம்ம ஏரியால விற்பதுதான் பிரான்சைஸ். இதுல பிராண்ட் மார்க்கெட்டிங் செய்ய வேண்டிய அவசியம் குறையும். கஸ்டமர்ஸ்க்கு பிராண்ட் மேல ஏற்கனவே நம்பிக்கையும் இருக்கும். கம்பெனி ட்ரைனிங் கொடுக்கும், ப்ராடக்ட் சப்ளை பண்ணிரும், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துரும். ஆனா இதுக்காக பிரான்சைஸ் ஃபீ, ராயல்டி ஃபீ, செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி சார்ஜஸ் இருக்கலாம். எல்லா பிரான்சைஸ்க்கும் கண்டிஷன்ஸ் வேறுபடும். அதனால அபிஷியல் வெப்சைட்ல கன்ஃபார்ம் பண்ணுவது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொரியர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் பத்தி. அதுல ஃபர்ஸ்ட் இருக்குது டிடிடிசி. இன்வெஸ்ட்மெண்ட் சுமார் 30,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் வரை தான். கொரியர் பிசினஸ் இந்தியால தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாகிறதுனால பார்சல் டெலிவரி டிமாண்ட் டெய்லி அதிகமாகுது. ஒரு நல்ல லொகேஷன் இருந்தா நல்ல மந்த்லி இன்கம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து டெலிவரி. இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் வரைக்கும். இ காமர்ஸ் டெலிவரி அதிகமா ஹேண்டில் செய்யும் கம்பெனி இது. அமேசான், பிளிப்கார்ட் போன்ற கம்பெனிஸோட டெலிவரிஸ் கூட கிடைக்கலாம். வேலை கொஞ்சம் அதிகம் தான், பிசிக்கலா இருக்கும், ஆனா டிமாண்ட் ரொம்ப அதிகம். அடுத்து ப்ளூ டாட் பிரான்சைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் 2 ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். பிரீமியம் கொரியர் பிராண்ட் இது. கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகம். பிசினஸ் ஏரியா நல்லதா இருந்தா நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது ஃபுட் பிசினஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்குது அமுல் அவுட்லெட். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். லைக் மில்க் ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம், பட்டர், பன்னீர், சீஸ், இந்த மாதிரி எப்போதும் டிமாண்ட் இருக்கும் ப்ராடக்ட்ஸ் தான். டெய்லி சேல்ஸ் அதிகமா இருக்கும் பிசினஸ் இது. அடுத்து பதஞ்சலி ஸ்டோர். இன்வெஸ்ட்மெண்ட் 3 ல இருந்து 5 லட்சம் வரை. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், கிராசரிஸ், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், இந்த பிராண்டுக்கு ஒரு ராயல் கஸ்டமர் பேஸே இருக்குது. அடுத்து ஜியானிஸ் ஐஸ்கிரீம். இன்வெஸ்ட்மெண்ட் 4 ல இருந்து 5 லட்சம். பிரீமியம் ஐஸ்கிரீம் பிராண்ட் இது. சம்மர் சீசன்ல சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஷாப்பிங் ஏரியா அல்லது மெயின் ரோட் பக்கத்துல இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்தது டீ டைம் பிரான்சைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் 4 ல இருந்து 5 லட்சம். டீ மட்டும் இல்ல, ஸ்நாக்ஸ், காஃபி, ஃபாஸ்ட் ஃபுட் மூலம் கூட இன்கம் கிடைக்கும். ஆபீஸ் ஏரியா, காலேஜ் ஏரியா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நல்ல பிசினஸ் இது. அடுத்தது ஃபேஷன் பிசினஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுல இருக்குது ஜாக்கி ஸ்டோர். ஜாக்கி இந்தியாவோட ரொம்ப பிரபலமான இன்னர்வேர் பிராண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் 3 ல இருந்து 5 லட்சம். பிரீமியம் கஸ்டமர்ஸ் டார்கெட் இது. லொகேஷன் ரொம்ப முக்கியம், மெயின்ல இருந்தா நல்ல சேல்ஸ் ஆகும். அடுத்தது காதிம்ஸ் ஃபுட்வேர் பிசினஸ். இன்வெஸ்ட்மெண்ட் 3 ல இருந்து 5 லட்சம். ஷூஸ், சாண்டல்ஸ், ஸ்கூல் ஷூஸ் வருஷம் ஃபுல்லா டிமாண்ட் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கிரை. ஃபர்ஸ்ட் கிரை பேபி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் இந்தியால வேகமா வளருது. இன்வெஸ்ட்மெண்ட் 4 ல இருந்து 5 லட்சம். கிட்ஸ் க்ளோத்ஸ், பேபி டாய்ஸ், டயப்பர், ஃபீடிங் ப்ராடக்ட்ஸ், இப்படி பேரண்ட்ஸ் எப்போதும் வாங்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது எஜுகேஷன் பிசினஸ் பார்ப்போம். கிட்ஸி ஸ்கூல், கிட்ஸி ப்ரீ ஸ்கூல். இன்வெஸ்ட்மெண்ட் 3 ல இருந்து 5 லட்சம். இது ஒரு லாங் டர்ம் பிசினஸ். ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால ஸ்டார்ட் பண்ணா ஒவ்வொரு வருஷமும் நிறைய புது அட்மிஷன் கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ், பில்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ், சேஃப்டி நார்ம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ செய்யணும். அடுத்தது பினான்ஸ் ரிலேட்டடான பிசினஸ். ஏஞ்சல் ஒன் சப் புரோக்கர். இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ல இருந்து 2 லட்சம் வரைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இது ஒரு நல்ல ஆப்ஷன். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் செய்யறது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் செல் பண்றது, இதன் மூலம் கமிஷன் நிறைய கிடைக்கும். பிரான்சைஸ் நாலேஜ் இருந்தா இன்னும் சிறப்பு. அடுத்தது இன்சூரன்ஸ் ஏஜென்சி. இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ல இருந்து 2 லட்சம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ரெனியூவல் கமிஷன் மூலம் வருஷம் வருஷம் இன்கம் கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் பில்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்தது சர்வீஸ் பிசினஸ் ரிலேட்டடா பார்ப்போம். அர்பன் கம்பெனி பார்ட்னர். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் 1 ல இருந்து 3 லட்சம் வரைக்கும். கிளீனிங், சலூன், எலக்ட்ரிஷியன், பிளம்பிங், ஏசி ரிப்பேர் போன்ற சர்வீசஸ் தான். ஸ்கில்டு டீம் இருந்தா நல்ல ரெவென்யூ உருவாக்க முடியும். இப்போ எந்த பிரான்சைஸ் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்? சோ பிரான்சைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 8 விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணுங்க. பிரான்சைஸ் ஃபீ, ராயல்டி சார்ஜஸ், அக்ரிமெண்ட் பீரியட், ஏரியா எக்ஸ்க்ளூசிவிட்டி, மார்க்கெட்டிங் சப்போர்ட், ட்ரைனிங், மந்த்லி டார்கெட், எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் மார்ஜின். ஒரு பிராண்ட் ரொம்ப பெருசா இருக்குங்க மட்டும் பிரான்சைஸ் வாங்காதீங்க. உங்க ஏரியால அந்த பிராண்டுக்கு டிமாண்ட் இருக்குதான்னு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் முடிவு செய்யணும். 5 லட்சத்துக்குள்ள நல்ல பிரான்சைஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா சக்சஸ்ங்கிறது பிராண்ட்ல மட்டும் இல்ல, நல்ல லொகேஷன், கஸ்டமர் சர்வீஸ், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, மேனேஜ்மெண்ட், இந்த 5ஐயும் பொறுத்துதான் இருக்கும். இந்த 14 பிசினஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ், பினான்ஸ் டிப்ஸ் மற்றும் ஆண்டர்பிரினர்ஷிப் வீடியோஸ் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.